அஸ்ஸலாமு அலைக்கும். கடைசி 10 பேங்காக் பள்ளியும். இன்றைக்கி முர்த்தபா கொடுக்குறோம் ஸ்பெஷலாக. அப்புறம் வந்து பால் கொடுக்குறோம். விசேஷமாக இருக்கும். எவ்வளோ முடிஞ்சதுக்கு அப்புறம் 1100 பேருக்கு போட்டிருக்கோம். சகர் சாப்பாடு தனியாக, அது 1100 பேருக்கு சாப்பாடு இருக்குது தனியாக. இன்றைக்கி மட்டன் பிரியாணி. முர்த்தபாவும் வாதாங்கீரும். இஷா தொழுகைக்கு பிறகு தராவிக்கு அப்புறம் தஸ்பி நஃபில் தொழுகை சிறப்பு தொழுகை நடத்தி இஸ்திஃபாரா துவா முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வழமை போல் வித்ரு தொழுகை நடந்து இப்போ பயன் நடந்துகிட்டு இருக்கு. 2:30 மணிக்கு திரும்ப கியாமுல் லைல் தொழுகை ஆரம்பிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் 27ஆம் கிழமை பேங்காக் பள்ளிவாசலில் மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி எல்லா வக்கத்துக்கும் எல்லா தொழுகைக்கும் எல்லா நோம்புக்கும் இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கணும். நல்லா லைலத்துல் கத்ர் இரவு மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. எல்லாமே 8 மணிக்கு வந்தவங்க இது வரைக்கும் இருந்திருக்காங்க பாருங்க. யாரும் கலையில. சாக்கர் புகாரி நல்ல சிறப்பா எடுத்து ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காரு. நல்ல சிறப்பா இருக்கு. சாஹுல் அண்ட் ஹிஸ் பிரதர், எங்க பிரதர், 3 பிரதர். நான் தக்பீர். அனர் ரஹ்மான், நான் ரஹ்மான், கலத்துர் ரஹீம, நான் உறவுகள் என்ற ஒன்றை படைத்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கடைசி 10 பேங்காக் பள்ளியும். இஸ்லாமியர்களின் இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் பிற 27 ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த 27 அன்று லைலத்துல் கத்ர் இரவு சொல்லுவாங்க. அந்த இரவன்று அதிகமாக என்ன செய்வாங்க, இபாதத்தில் ஈடுபடுவாங்க. மக்கள் எல்லாம் பள்ளிவாசல்லையே அதிகமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நம்மளுடைய பேங்காக் பள்ளியில் மக்கள் வெள்ளம் குவிந்தபடி தான் இருக்குது. நம்ம தொழுகிறதுக்காக வேண்டி எல்லா தளத்துலையுமே நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இன்றைய 27 சிறப்பையும், அது மட்டும் இல்லாமல் இன்றைய இரவு கியாமுல் லைல் தொழுகை அதில் கலந்து கொள்கிற மக்களையும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாங்க. ربي ولا أشرك به أحدا قل إني لا أملك لكم ضرا ولا رشدا قل إني لن يجيرني من الله أحد ولن أجد من دونه ملتحدا إلا بلاغا من الله ورسالاته அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு 27 புற அதில் இறை வணக்க வழிபாடுகள் இன்றைக்கி தொடர்ந்து இருக்கும். நடு இரவு வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம வர்ற அந்த தொழுகையாளிகளுக்கு சிறப்பு ஏற்பாடு செய்கிறாங்க. இன்றைக்கி என்ன செஞ்சு இன்றைக்கி முர்த்தபா கொடுக்குறோம் ஸ்பெஷலாக. அப்புறம் பால் கொடுக்குறோம். விசேஷமாக இருக்கும். எவ்வளோ முடிஞ்சதுக்கு அப்புறம் 1100 பேருக்கு போட்டிருக்கோம். ரொம்ப நேரமாக வேலை பார்த்து. ஆமாம், சாயந்தரம் 8 மணிக்கு ஆரம்பிச்சது. ஒன்றா ஓடிட்டு இருக்கு, வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தாய்க்காரங்க இங்கெல்லாம் சவுத்தில் வந்தவங்களாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் இங்கே கமிட்டியில் உள்ளவங்களாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தொழில் முடிஞ்சு பார்க்கும் போது ஆளுக்கு ஒரு கையில் பார்சல் கொடுத்துருவோம். ஆமாம், முடிச்சதுக்கப்புறம் இரவு சகர் சாப்பாடு வேறு. சகர் சாப்பாடு தனியாக, அது 1100 பேருக்கு சாப்பாடு இருக்குது தனியாக. என்ன ஸ்பெஷலு? இன்றைக்கி மட்டன் பிரியாணி. ஆமாம், உண்மையிலே பேங்காக் பள்ளியில் வருஷம் செய்கிறது வழக்கம். இந்த வருஷமும் நல்ல விமரிசையாக அண்ணன் தலைமையில் நல்ல சிறப்பாக வேலைகள்லாம் போயிட்டுருக்குது. மேலே தொழுகை நடந்துகிட்டு இருக்குது. நம்ம தொழுகை முடிஞ்சு மற்ற விடயங்களையும் பார்ப்போம். وكأس من معين مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين. பேங்காக் பள்ளியில் இப்போ தராவி தொழுகை 10 சலாம் நல்லபடியாக முடிந்தது. இப்போ தொடர்ந்து தஸ்பீஹ் நபில் தொழுகை எப்பவுமே இங்கே தொழுகிறது வழக்கம். அது முடிஞ்சு தான் வித்ரு நடைபெறும். இப்போ அந்த தஸ்பீஹ் நபில் தொழுகை இப்போ நம்ம பள்ளியில் ஸ்டார்ட் ஆக போகுது. نعم المولى ونعم النصير حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم وشفاء من كل داء اللهم إنا نسألك صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه
وسلم தராவி தொழுகை முடிந்து தொடர்ந்து தஸ்பீ நபில் தொழுகையும் நல்லபடியாக முடிந்தது. கலப்பை போக்குவதற்கு சிற்றுண்டி ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. கீழ்த்தளத்தில் அந்த ஏற்பாடு நல்லபடியாக நடந்துட்டு இருக்குது. மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான் எங்கெங்கும் நிறைந்தோம். ரமதான் மங்களம் பொங்கிடும் மாதமாம். ஏற்கனவே சொன்னது போல் மக்களுக்கு முர்த்தபாவும் பாதம் பாலும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதுதான் இப்போ மக்களுக்கு எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நபிநாதரும் போற்றிடும் ரமதான் இன்பங்கள் சேர்த்திடும் இணையில்லா ரமதான் பங்கங்கள் போக்கிடும் பாக்கியம் ரமதான் அங்கங்கள் பணியவே செய்திடும் ரமதான் வானவர் இறங்கும் வாசமாம் ரமதான் பாவங்கள் கரிக்கும் பாசமாம் ரமதான் நீர்வழி செலுத்தும் நேசமாம் ரமதான் நீரை காதலரின் சுவாசமாம் ரமதான் மர்ஹபன் அஹ்லன் வஸஹ்லன் ரமதான் வருகவே வருகவே பாகையாம் ரமதான் இன்பங்கள் சேர்த்திடும் இணையில்லா ரமதான் பங்கங்கள் போக்கிடும் பாக்கியம் ரமதான் அங்கங்கள் பணியவே செய்திடும் ரமதான் தித்திக்கும் தேன்மறை தெவிட்டிடாமல் நீதன் வாஞ்சையாயோதவே வழிகாட்டும் ரமதான் திக்ரு ஸலவாத்தோலி திக்கெங்கும் முழங்க கல்பீனில் பேரொழி ஏற்றிடும் ரமதான் மங்களம் பொங்கிடும் ரமதான் எங்கெங்கும் நிறைந்தோர் ஏற்றிடும் ரமதான் தங்க நபி. இந்த மக்கள்கள் எப்போதுமே சரி தராவி தொழுதுட்டு கீழே உட்காந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு போகிறது வழக்கம். இப்பவுமே இவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வந்து பழைய எக்ஸ்டமெண்ட்ல உள்ள நல்லா இப்போ சாப்பிட்றாரு. முர்த்தபாவும் வாதாங்கிரும் தரும் போற்றிடும் ரமதான் மர்ஹபன் அஹ்லன் வஸஹ்லன் ரமதான். ஏன்னா எப்படி இருந்துச்சு எல்லாத்தோட? ஓகே, நல்லா வருகவே வருகவே பாகையாம் ரமதான். தராவி தொழுகை தஸ்பீ நபில் தொழுகை முடிந்து மக்கள்லாம் வெளியேறிட்டாங்க. ஆனால் எப்போவுமே ஹனஃபி மதுபடி வித்திரு தொழுகை தொடர்ந்து நடைபெறும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிந்து கியாமுல்லைல் தொழுகைக்கு பிறகு ஒரு வித்திரு தொழுகை நடக்கும். அது சாஃபி இமாம் முறைப்படி அது வந்து இங்கே நடத்தப்படும். எப்போவுமே வருஷம் வருஷம் இப்படி தான் நடக்கும். காட்சியை கண்டிடும் ஆனந்தம் இஃப்தாரின் பொழுதில் தந்திடும் ரமதான் மஹ்ஷரில் மன்றாடி ரையானில் சேர்த்திடும் நேயனோன் பதனை நல்கிடும் ரமதான் மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான் எங்கெங்கும் நிறைந்தோர் ஏற்றிடும் ரமதான் தங்க நபிநாதரும் போற்றிடும் ரமதான் இன்பங்கள் சேர்த்திடும் இணையில்லா ரமதான் பங்கங்கள் போக்கிடும் பாக்கியம் ரமதான் அங்கங்கள் பணியவே செய்திடும் ரமதான் மர்ஹபன் அஹ்லன் வஸஹ்லன் ரமதான் வருகவே வருகவே பாகையாம் ரமதான் ரமதான்.
பேங்காக்லேருந்து வந்திருக்கிறேன். ஏன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மேலும் வளர இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. நம்முடைய தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கம் பேங்காக் பள்ளிவாசனுடைய செயலாளர் அஸ்ரப் அண்ணன் அவங்ககிட்ட கேட்போம், இந்த 27க்கு நம்ம இபாதத்துக்களை என்ன மாதிரி ஏற்படுத்தியிருக்கீங்க? அல்லாவுடைய கிருபையினால எப்போதும் மாதிரி நம்ம வந்து இஷா தொழுகைக்கு பிறகு தராவிக்கு அப்புறம் தஸ்பி நஃபில் தொழுகை சிறப்பு தொழுகை நடத்தி அதுக்கப்புறம் இஸ்திஃபாரா துவா முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வழமை போல் வித்திரு தொழுகை நடந்து இப்போ பயான் நடந்துக்கிட்டு இருக்குது. அல்லாவுடைய கிருபையினால 1000 பேருக்கு மேலே வந்து இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. ஆண்களுக்காக இடம் போதாமைக்கு 4வது மாடியில் நம்ம தொழுகைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதை தாண்டி வந்தாக்கா இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் வாசல்லையும் நம்ம தொழுகைக்கு இடம் ஒதுக்கி வச்சுருந்தோம். சரியாக இருந்துச்சு இன்றைக்கி. நல்லா எல்லாருமே இபாதத்தில் நல்லா கலந்துக்கிட்டு நல்லா ஏற்பாடுகளையும் நல்லா சிறப்பாக ஏற்படுத்தி வச்சுருந்தோம். எல்லாருக்கும் வந்து முர்த்தபாவும் இந்த பாதாங்கீரம் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாருமே பார்சல் எடுத்துகிட்டு போகிறாங்க. 1100 பார்சல் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாமே சரியாக போயிடுச்சு. நல்லா இருக்கணும். எல்லாம் நல்ல மாதிரி இருந்துச்சு. இந்த இரவு முழுவதும் இபாதத்துக்களை ஏற்படுத்தியிருக்கீங்க? கண்டிப்பாக. இப்போ 12:30 மணிக்கு திரும்ப கியாமுல் லைல் தொழுகை ஆரம்பிக்கும். அதுலேயும் திரும்ப 1000 பேருக்கு மேலே வந்து கலந்துக்குவாங்க. சஹர் சாப்பாடு 3 மணிலேருந்து நம்ம கொடுக்குறோம். எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து ஆட்டுக்கறி பிரியாணி ஏற்பாடு பண்ணியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே சாப்பாடு நல்லா நிறையவே செஞ்சுருக்கு. தாராளமாக செஞ்சுருக்கு. எல்லாத்தையும் அல்லா தாலா பொருந்திக்கிட்டு எல்லாருக்கும் எல்லாருடைய அமல்களையும் ஏற்றுக்கொண்டு துவாக்களையும் கபலாக்குன்னு எல்லாரும் துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த கடைசி 10ம் பேங்காக் பள்ளிவாசலும் இந்த காணொலியில் வந்து பேங்காக் பள்ளிவாசலில் கடைசி 10 ரொம்ப சிறப்பாக இருக்கும். தினமும் அவங்க வந்து கியாமுல் லைல் தொழுகைக்கு அப்புறம் வந்த தொழுகையாளிகளுக்கு வந்து சகர் சாப்பாடுமே நல்லபடியாக ஏற்பாடு செய்கிறாங்க. இன்னும் ஒரு 3 நாட்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக நம்மளுடைய இபாதத்துக்களை அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்வானாங்க. அடுத்தது 29ல் நம்ம வந்து 2 குரான் அத்தம் செய்கிறோம். தராவியில் ஒரு குரான் அத்தம் மூலம், அடுத்தது கியாமுல் லைலில் ஒரு குரான் அத்தம் செஞ்சிடறோம். இன்ஷா அல்லாஹ் பெருநாளுடைய ஷவ்வாலுடைய பிற தென்படாகட்டி நம்ம அன்னைக்கு இங்கேயும் வந்து கியாமுல் லைல் தொழுகை உண்டு, சஹர் சாப்பாடு உண்டு. அன்னைக்கு வந்து சின்ன சூறா ஓதி கியாமுல் லைல் தொழுகை நடத்தப்படும். நல்லதானே. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து மற்ற நிகழ்வுகளை பார்ப்போம். தொடர்ந்து மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் களைப்பாறிட்டு அடுத்து கியாமுல் லைல் தொழுகைக்காக வேண்டி வருவாங்க. கியாமுல் லைல் தொழுகையும் நல்லபடியாக சிறப்பாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். 27ஆம் கிழமை பேங்காக் பள்ளிவாசலில் மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் முருத்தபா பாதாம் பால் எல்லாம் கொடுக்குறாங்க. தராவியோட முடிஞ்சு மாஷா அல்லாஹ் ரொம்ப சிறப்பாக இங்கே பணிகள் நடக்குது. எல்லோரும் துவா செய்யுங்க. வருஷம் ரொம்ப இன்னும் நல்லா சிறப்பாக செய்கிறதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே வந்து சென்னை ஃபஸ்ட் டைமாக பேங்காக் பள்ளி வந்திருக்கீங்களா? இல்லை வந்திருக்கீங்க. சரி, எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா நம்ம தமிழ்நாடு மாடி நல்லங்க. சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. துவா செய்யுங்க. கண்டிப்பாக. அஸ்ஸலாமு அலைக்கும். சவுத் தாய்லாந்து மக்கள் இவங்க தான் சிறப்பு ஏற்பாடுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. இந்த மக்கள் இப்போ தொடர்ந்து இன்றைக்கு வந்து தொடர் வேலையாக போச்சு. இப்போ 4ஆம் மாடியில் போய் சகர் சாப்பாடுகளுக்கான அந்த வேலைகளுக்கு செய்கிறதுக்கு போகிறாங்க. அந்த நாளை வந்து ரெடி பண்ணுறதுக்காக இந்த மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக ஆரம்பமாக ஏற்பாடு செய்கிறான். அலர் ரஹ்மான், நான் ரஹ்மான், கலத்துர் ரஹீம, நான் உறவுகள் என்ற ஒன்றை படைத்தேன். வஷகத்து லஹா இஸ்மன் மின் இஸ்மி, என்னுடைய பெயரிலிருந்து அதற்கு ஒரு பெயர் வைத்தேன். அல்லாஹ்வுக்கு பேர் ரஹ்மான், உறவுகளுக்கு ரஹீம். ரஹ்மான் என்ற வார்த்தையிலிருந்து ரஹீம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் இந்த உறவுகளுக்கு கொடுத்தார். என்ன காரணம்னா அல்லாஹ் ரஹ்மான் அருளாளன், ரஹீம் என்கின்ற உறவுகளுக்கு மத்தியிலும் அருள் சார்ந்த பண்பு இருக்க வேண்டும், விசாலமான மனது இருக்க வேண்டும். அவர்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இரக்கத்தோடு வாழுகிற பண்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இந்த ரஹீமை படைத்தான். நம்ம பள்ளியில் அந்த 27க்கு இந்த சிறப்பு மக்களுக்காக வேண்டி சிற்றுண்டி ஏற்பாடு செஞ்சுருந்தோம். நிறையவே பரக்கத்தாகவே செஞ்சுருந்தோம். வந்த நம்மளுடைய அந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கிற அந்த மிஸ்கின்களுக்குமே நம்ம கொடுக்குறோம். எல்லாருக்குமே இங்கே வந்த மக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். வரும் எல்லாம் கொடுத்தாச்சா? பேசுங்க எல்லாத்தையும் சொல்லுங்க.
மயிலாடுதுறை தேரலந்தூர் அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் பேங்காக்கில் இருக்கிறாங்க. நண்பர்கள் எல்லாமே நம்மளோட தான் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 27 பலதரப்பட்ட மக்களையும் நம்ம சந்தித்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. நீடூர் ரியாஸ் வந்திருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சிறப்பாக நன்றாக நடத்தினார்கள். நல்லபடியாக போயிடுச்சு. அதிக மக்கள் வந்திருந்தாங்க இன்றைக்கி. இதே மாதிரி வந்து எல்லா பக்கத்துக்கும் எல்லா தொழுகைக்கும் எல்லா நோம்புக்கும் இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நீண்ட ஆயிலும் நோய் இல்லாமல் செல்வங்கள் அல்லா தாலா பரக்கத்தையும் அல்லா தாலா இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா லைலத்துல் கத்ர் இரவு மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. சாப்பாடோடு இல்லை, முர்த்தபா அப்புறம் பிரியாணி எல்லாம் இருக்குது. அழகாக வந்து 20 ரக்காத்து தொழுக வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து தஸ்பீ நஃபில் தொழுக வச்சாங்க. எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. எல்லாமே வந்து 8 மணிக்கு வந்தவங்க இது வரைக்கும் இருந்திருக்காங்க பாருங்க. யாரும் கலையில் எல்லா ஹதீஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அசரஃப் வந்து இந்த ஹஜரத்து ஷோய்பா அலிமை அழைச்சிட்டு வந்தாங்கல்ல, அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இங்கே நீடூர் மருசாவிலேருந்து வந்து நல்லா ஹதீஸ் சொன்னாங்க. அவங்களும் 2-3 நாளில் போகிறாங்க. நம்ம சபீர் ஹஜரத்துக்கும் நல்லா தொழுக வச்சாங்க. அப்புறம் ஷாக்ரின் தினமும் தராயத்து ரொம்ப சிறப்பு. அவங்கள்ட்ட தான் 4 பிள்ளைங்க ஓதிருக்கு. உப்புலி பிள்ளைங்க, அக்பர்லி பிள்ளைங்க எல்லாமே. உங்கள் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அனுப்பா எல்லாம் அவுட்டு வருதுன்னு எல்லாம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. சாக்கர் புகாரி நல்லா சிறப்பாக இப்போ எடுத்து ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கார். நல்லா சிறப்பாக இருக்குது. பள்ளிவாசல் நல்லா இருக்குது. அதுக்கு வந்து என்ன நம்ம செய்யணும், அதுக்கு தினம் வந்து தொழுவுன்னு பள்ளிவாசலை ஹயாத்தாக்குன்னு, இந்த பள்ளிவாசலையும் அதுக்காகன்னு சந்தபுரி பள்ளியும் ஹயாத்தாக்குன்னு இன்ஷா அல்லாஹ். இன்னும் 25 மில்லியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம செக்ரட்டரி அசரப் வந்து 15 மில்லியன் ஆஃபர் பண்ணிட்டாரு. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் துவா செஞ்சால் வாங்கிடலாம். பள்ளிவாசலுக்கு வந்து இந்த தாராளமாக இந்த இடம் வாங்குறதுக்கு உதவி பண்ணுறவங்க துவா பண்ணுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கு வர்றதுக்கு வழி கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கமிட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி உடனே 20 மில்லியன் அசரப் 10 மில்லியன் உடனே வாங்கி இந்த இடத்த திறந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம பக்கத்தில் உள்ள ஃபாரூக் பிரதேசு இந்த வழி வந்து நம்ம வாங்கினோம் 10 மில்லியனுக்கு. அவர் ஒரு இடம் கொடுத்துருக்காரு. இடத்த கொடுத்து பாருங்க, எல்லாரும் காரு கொடுத்துருக்குறாங்க, இது கொடுத்துருக்காங்க. எல்லாம் வசதி காரெலாம் நம்ம தானே இங்கே போடுறோம். எல்லாம் சிறப்பாக இருக்குது. துவா செய்யணும் அவங்களுக்கெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம பள்ளியினுடைய மூத்த நிர்வாகி ரஃபீதி அண்ணன் தான் இவ்வளோ நேரம் பேசினாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு நம்ம அந்த நல்ல நாளில் துவா செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.